அதான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னல, ஸ்டாலின் மட்டுமல்ல, எதிர்க்கட்சிக்காரங்களும் பேசலை. அடுத்து நாங்கள் தான் முதல்வர் சொல்கிற விஜயும் பேசலை. இப்போ என்ன அதில் விஷயம்னா, அது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. என்னன்னா இன்னைக்கு அது ஒரு செய்தி, முக்கியமான செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியிலே போட்டாங்க. என்ன போடுறாங்கன்னா, தருமபுரி பக்கத்தில் உங்களை மாதிரி பெண்கள்லாம் அடித்து விரட்டுறாங்க. இதுதான் உண்மையான மக்கள் புரட்சி. உங்களுக்கு புரியுதா? மக்கள் புரட்சிக்கு முன்னாடி யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் நாட்டை அளவுக்கு இப்படி பண்ணுறாங்களே, நாளைக்கு மக்கள் புரட்சி வெடிச்சுன்னா, ஒரு காலத்தில் யாரும் நம்ம இவர் இருக்காரு, மோடியை பஞ்சாப் போயிருந்தார். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பஞ்சாப்ல மக்கள் தடுத்து அனுப்பி விட்டாங்க பார்த்தீங்களா? மோடி 46 இன்ச்சு அவரையே அனுப்பி விட்டாங்க. சரிங்களா? அப்போ நீங்களாம் எம்மாத்திரம். நான் எல்லாரையும் சொல்கிறேன். அதனால் இந்த மதுக்கடைகளை மூடுங்க. மதுக்கடைகளால் என்ன பிரச்சனை? குறிப்பாக தலித்துகளுக்கு தாங்க ரொம்ப பிரச்சனை. சொல்கிறேன் ஓப்பனாகவே. அவங்க தானே உழைக்கும் இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஊர் பார்த்தோமே, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தவங்க எத்தனை பேர்? அதில் பாதி பேர் தலித்து தானே. நம்ம தலித்து கூட பார்க்கணும். உழைக்கும் வர்க்கம் தானே, எல்லாமே மக்கள் தானே. உழைக்கும் வர்க்கம் நம்ம எல்லாரும் செய்யலாம்ல. அப்போ அவங்க பூரா குடிச்சு பாலா போகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த மது தானே. அதுலேயே அந்த மதுலேயும் இவங்க ஒரு நல்ல ஒரிஜினலாக விற்க மாட்டாங்க இருக்குங்க. எல்லாம் கலப்படமாக இருக்கும் போது. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தோம், அங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா அவங்க அப்படி நல்லா திடகாரத்தமாக தான் இருக்கிறாங்க. ஸ்டீல வேலை பார்ப்பாங்க, கார்பெண்டர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களும் ஒரு தொழிலாளர்கள் தானே. வெள்ளிக்கிழமை சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க எவனும் முகம் நோஞ்சானாவோ இல்லை உடம்பு நோஞ்சோ இல்லை. அதே மாதிரி இருக்காங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட இப்போ நம்ம பார்க்குறோம், லீவுக்கு வந்திருக்கிறாங்களே.